குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாட்னம் ஹாட்ஸ்பர்ஸ் வெர்சஸ் எவர்டன் இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக்கில். இதில் வந்து டாட்னம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4-3-3 ஸ்ட்ராட்டஜியில் விளாட்றாங்க. எவர்டன் வந்து பார்த்தீங்கன்னா 4-2-3-1. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாட்னம் பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணுவாங்க எவர்டன் மேலே. பொசிஷனும் அவங்க தான் அதிகமாக வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு 10-15 மினிட்ஸ். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட்னம் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாங் பால் பாஸ் பண்ணுவார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் வந்து மேடிசன் ஓடிட்டுருப்பார். அது ஓடுறத பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா லாங் பால் பாஸ் பண்ணும்போது அவர் நேராக பாக்ஸில் உள்ளே இருப்பார். டச் ஒன்று ஃபுட்டில் டச் பண்ணிவிடுவார். பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல் கீப்பர் அதுக்கு முன்னாடி வந்து பாலை வந்து பிடிச்சிருவார். இது ஒரு சான்ஸ் மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஷாட்ஸ் வந்து அடிப்பாங்க. ஒரு ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ஓடபர்ட் அப்புறம் மேடிசனையும் ரெண்டில் இன்டர்பிளே வந்து மேடிசன் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் விப் பண்ணுவார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் வந்து டாட்னம் பிளேயர் அடிச்சிருப்பார், வைடாக போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாட்னம் பிளேயர் ரொமேரோ வந்து ஷாட் அடிச்சிருப்பார், பட் கோல் கீப்பர் சேவ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன் ஹியூன் மிங் டாட்னம் பிளேயர் வந்து அவுட் சைட் த பாக்ஸ் வந்து ஒரு ஷாட் அடிப்பார். பட் டிஃபென்ஸ் மேலே டிஃப்ளெக்ட் ஆகி கோல் கீப்பர் ஜார்டன் பிக்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி கார்னருக்கு தள்ளி விட்டுருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்னம் ப்ரெஸ் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கோல் வந்து விழுந்திருக்கும். அது யாருன்னா வந்து மேடிசன் குலிசெவ்ஸ்கி வந்து ட்ரிபிள் இன்டர்பிளே நடக்கும். அதில் குலிசெவ்ஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பண்ணி ரைட் ஃப்ளாங்கில் வந்து இன்சைட் த பாக்ஸ் போவார். அது போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ் வந்து கொடுப்பாரு. அது வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து பார்த்திங்கன்னா டாட்னம் பிளேயர் பிசுமா அவர் ஓடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஷாட் அடிப்பார் அவுட் சைட் த பாக்ஸ் வந்து. அது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டில் பட்டு உள்ளே போயிடும் டாப் போஸ்ட்டில் பட்டு உள்ளே போயிடும். இதனால் டாட்னம் 1 கோல் லீட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவர்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனிக்காக வந்து ஒரு அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெக்னீல் எவர்டன் பிளேயர் மெக்னீல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் கொடுப்பார். ஹாரிசன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து ஓடி வந்து ஷாட் அடிக்கலான்னு பார்க்கும்போது ஷாட் வந்து வைடாக போயிடும். இதனால் சான்ஸ் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாட்னம் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கோல் போடுவாங்க. என்னென்னா வந்து ஒரு எவர்டன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பாஸ் ஆடுவாங்க. அதில் பிக்ஃபர்ட் கிட்ட கோல் கீப்பர் கிட்ட பால் வரும். அந்த பால் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு லெத்தார்ஜிக்கான டச் வந்து பாலில் தொட்டிருப்பார். அதனால் வந்து சன் ஹியூன் மிங் வந்து அவரை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுவார், பாலை எடுத்துடுவார். அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அவரை தாண்டி போயிட்டு ஜஸ்ட்டு டேப்பின் மாதிரி ஜஸ்ட்டு தள்ளி விட்டுருவார், பாலை ரோல் பண்ணி விடுவார். அதனால் கோல் போயிடும். இதனால் பார்த்தீங்கன்னா வந்து டாட்னம் 2-0 ஸ்கோர் லைன் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவர்டன் வந்து எப்படியாச்சும் கோல் போடணும் முயற்சியில் போவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெக்னீல் எவர்டன் வந்து கோல் பண்ண முயற்சியில் போடுறப்ப மெக்னீல் வந்து ஒரு கிராஸ் கொடுப்பாரு. கேலட் லூயின் ஹெட்டர் அடிப்பார், பட் ஈஸியாக சேவ் பண்ணிவிடுவார் கோல் கீப்பர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஹாஃப் இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவர்டன் அட்டாக்கு ட்ரை பண்ணுவாங்க, பட் முடியாது. அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான த்ரெட்டனிங் மூவ் பண்ண முடியாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டாட்னம் வந்து எவர்டன் ப்ரெஸ் பண்ண கவுண்டர் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் சான்ஸ் கிடைக்குது டாட்னம்க்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேடிசன் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் டெலிவர் பண்ணுவார். டாட்னம் சேர்ந்த ரொமேரோ வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டர் பண்ணி கோல் ஸ்கோர் பண்ணிவிடுவார். இது பார்த்து 3rd கோலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாட்னம்க்கு வந்து இன்னொரு கோல் சான்ஸ் வந்துச்சு. அப்போ டாட்னம் டிஃபெண்டர்ஸ் இந்த வேண்டர் வென் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் டிஃபென்ஸ்லேருந்து அவரே சொந்தமாக பால் எடுத்துகிட்டு வருவார். எல்லா டிஃபென்ஸும் கவுண்டர் அட்டாக்கில் ஓடி வந்து டிஃபென்ஸ்லேருந்து அவரே எடுத்துகிட்டு வருவார். டிஃபெண்டர்லாம் தாண்டி போவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃப்ளாங்கில் சன் ஹியூன் மிங் ஓடிட்டு இருப்பார், அவர்கிட்ட வந்து கொடுப்பாரு. சன் ஹியூன் மிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்டன் பிக்ஃபர்டோடைய லெக்ஸ்க்கு நடுவில் ஷாட் அடித்து கோல் ஸ்கோர் பண்ணிவிடுவார். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எவர்டன் வந்து பார்த்தீங்கன்னா டாட்னம் ஹாட்ஸ்பர் 4 கோல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. எவர்டன் அப்புறம் ட்ரை பண்ணுவாங்க, பட் எதுவுமே வந்து த்ரெட்டனிங்காக இருக்காது. ஒரு அடிஷ்னல் மினிட்ஸை கூப்பிட்டு எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா டாட்னம் தான் இந்த மேட்ச்சில் ஜெயித்தாங்க. தேங்க்யூ.